நம்ம சேனலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ தக்காளி யூஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1/4 கப் அளவு வந்து ஓட்ஸ், அப்புறம் 1/2 கப் அளவுக்கு வந்து உளுந்து, பச்சரிசி, புழுங்கரிசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 2 தடவை வந்து நல்லா அலசி விட்டுக்கோங்க. அலசினதுக்கப்புறமா வந்து அது தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஓட்ஸை மட்டும் நீங்கள் எப்போ ரெசிபி செய்ய போகிறீங்களோ அப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா மட்டும் போதும். இப்போ வந்து 8 மணி நேரமோ இல்லை ஓவர் நைட்டோ இல்லை நைட்டு நீங்கள் வந்து டின்னர் செய்கிறீங்கன்னா காலையிலையோ வந்து நீங்கள் ஊற வச்சுங்க. 8 hours தேவைப்படும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவுன தேங்காய், அதுக்கப்புறமா வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓட்ஸை வந்து ஊற வச்சுக்கோங்க. அதையும் இது கூட வந்து சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. திக்காகும் போது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுங்க. நான் வந்து ஓட்ஸை வந்து சேர்க்க மறந்துட்டேன். அதனால் நான் வந்து ஓட்ஸை தனியாக வந்து மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த அரிசி கூட ஊற வச்சது கூடவே வந்து நீங்கள் ஓட்ஸையும் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து மறந்துட்டதுனால நான் தனியாக சேர்க்குறேன். தனியாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அந்த பேட்டரை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து தோசைக்கல்லில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பேட்டரை வந்து லைட்டாக வளர்த்துக்கோங்க. ரொம்ப வளர்க்க வேணால், லைட்டாக வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைட்ஸில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு சைட்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இந்த ஸ்டேஜில் வந்து 1 சைடு தான், 2 சைடு திருப்பி போட்டு எடுக்க தேவையில்லை. இதை வந்து சூடாக வேற ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா தாராளமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பேட்டர் ஊற்றிட்டு லைட்டாக வளர்த்துக்கோங்க. தோசை மாதிரி வளர்க்க தேவையில்லை. சைட்ஸில் ஆயிலை ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு சைட்ஸில் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கல்லுலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்முடைய சூப்பரான செட் தோசை வந்து ரெடி. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து எல்லா சைட் டிஷ்ஷுமே நல்லாயிருக்கும். ஆனால் வடகறி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/4 கப் அளவு வந்து கடலைப்பருப்பும் பச்சை பருப்பும் எடுத்துங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்துங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய், 2 காஞ்ச மிளகா, 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் கொஞ்சமான தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். பேனில் வந்து 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், சோம்பு 1 டீஸ்பூன், துருவுன தேங்காய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து சின்ன துண்டு பட்டை 1 சேர்த்துங்க, 2 ஏலக்காய் சேர்த்துங்க, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வந்து முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து ரோஸ்ட் ஆகிருக்கணும். எல்லாமே வந்து ஈவனாக ரோஸ்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து இதை ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பவுடராக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வந்து 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சு இந்த வெங்காயம், 2 வரமிளகா, அப்புறம் துருவுன தேங்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துங்க, கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஃபைனாக இல்லாமல் இந்த மாதிரி கோர்ஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம வடகறி பிடிச்சி எடுத்துடலாம். ஒரு பேனில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்குள்ள ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சேர்த்துட்டு நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவில் வந்து நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த வடகறி வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கு அப்புறமா நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். அதாவது பால்ஸில் உள்ளரையுமே வந்து வெந்திருக்கணும், பார்க்குறதுக்கும் கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஆயிலேருந்து எடுத்துடலாம். நீங்கள் வந்து எத்தனை பேட்ச் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரே நேரத்தில் வந்து எல்லா பால்ஸையும் போட்டு பொரித்து எடுக்காதீங்க. இந்த மாதிரி வந்து பேட்சாக நீங்கள் வந்து பிரித்து எடுக்கும்போது தான் நமக்கு வந்து உள்ளரையும் நல்லா வெந்திருக்கும். அதே நேரத்தில் வந்து நமக்கு கிறிஸ்பியான பாலும் கிடைக்கும். இப்போ அதே பேனில் வந்து நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ணோம்ல, அதே ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஹீட் ஆனதும் இதில் வந்து 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம இப்போ மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்தோடனே வந்து கொஞ்சம் திக்காகவும், அதுக்காண்டி வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட வந்து ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ நான் சொல்ல போகிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டால் வந்து இதோட டேஸ்ட் மாற போகிறது கிடையாது. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிட்டேன், ஒரு டேங்கி ஃப்ளேவருக்காண்டி தான். இல்லைனா நீங்கள் வந்து தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வந்து நம்ம அந்த மாவு வச்சுருந்தோம் இல்லைங்களா, வடகறி மாவு, அது வந்து 1 டீஸ்பூன் அளவும், அது கலக்கிறதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் தண்ணியுமே வந்து சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த கிரேவி வந்து திக்காக வரதுக்காண்டி தான் நம்ம அந்த ஸ்டெப்பை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த வடகறி வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு லைட்டாக வந்து இந்த வடகறி வந்து அந்த கிரேவியோடு டிப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம அப்படியே வந்து வச்சிட போகிறோம். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான வடகறி வந்து ரெடியாக இருக்கும். இதை வந்து சுட சுட வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான செட் தோசை வடகறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராவோ நீங்கள் வந்து ரெசிபி செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து செட் தோசை பாருங்கள், நல்ல மெத்துன்னு சாஃப்டாக இருக்குது. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்டியான செட் தோசை வடகறி வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ எப்போதும் போல் இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செட் தோசை வடகறி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் மெயினான விஷயம் வந்து தக்காளியே தேவைப்படாது. நான் வந்து செட் தோசை வடகறி சாப்பிட்டதும் சரி, செஞ்சதும் சரி, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.